வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹாப்பி பர்த்டே. மிஸ்ஸி உங்களோட பேர்? ரூபன். ஓகே, நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா சில கிஃப்ட் வந்திருக்குது. ம். ஆல்ரெடி பர்த்டே கொண்டாடிட்டீங்க போல. பர்த்டே கேக் கூட இருக்கு. அதை விட இன்னொரு ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? மிஸ்ஸி சொல்றாங்க, தெரியல யாரு தெரியலையா? உங்களுக்காக இந்த பிறந்த நாள்ல வாழ்த்து தெரிவிக்கணும், அதே நேரம் உங்களை ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்களே. யாரா இருக்கும்? சம்டைம் வைஃபா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம். அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? சொந்த பந்தங்களா இருக்கும். சொந்த பந்தங்கள் பொதுவா சொல்லலாம், தனியா சொல்லணும். சம்டைம் அந்த வைஃபா தான் இருக்கும். சர்ப்ரைஸ் வைஃபா தான் இருக்குமா? சரி, பர்த்டேக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட்டை பார்ப்போமா? ஓகே, பார்ப்போம். உங்களுடைய இந்த பிறந்த நாளுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள்னு சொல்லி தன்னுடைய இதயத்தை அன்பளிக்கிறதா சொல்லி கார்டு பேரும் அனுப்பி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கும்? அனுப்பினாளுக்கு அப்ப அந்த அனுப்பினால் யார்? பிக் மெஸ்ஸி பொக்கு யார் அனுப்பினது? அப்ப வைஃபா தான் இருக்கும். ஆனா வைஃப்ட்ட இருந்து வேற இல்லை. இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுல இருந்து வந்திருக்குது. அதுவும் ஒரு லேடிட்ட இருந்து வந்திருக்குது. யாரா இருக்கும்? சரி, லேடி வர்ற அளவுக்கு. ஆனா இந்த கிஃப்ட் வெளிநாடுல இருந்து வந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்குது. சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். நன்றி. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா எந்த உறவா இருந்தாலும் இப்படி ஒரு இது செய்யறதுக்கு நன்றி. உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ஸ்பெஷலா வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலான நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்காங்க. தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதோட உங்களை மகிழ்விக்கணும்ன்றக்காக. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? உங்களுக்கு நிறைய மச்சால் மேல எல்லாம் இருக்குதா? அப்ப மச்சால் மேல இருந்து அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? மச்சால் மேல எல்லாம் கோவிக்க போறாங்க அனுப்பினாங்க. பரவாயில்லையா? மெஸ்ஸி பொக்கு நன்றி, மிக்க மிக்க நன்றி. இந்த 36வது வயசு பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் தந்த எந்த உறவா இருந்தாலும் நான் நன்றி சொல்ற கடமை எந்த சொல்வேன் அளவுக்கு நன்றி. சில உங்களை காதலிச்சு லைஃப்ல இருந்து விடுபட்டு போனாங்க. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டேக்கு கேக் ஒன்று வந்திருக்கு. அதையும் பார்ப்போம். லவ் யூ மாமான்னு சொல்லி ஸ்பெஷலான பர்த்டே கேக் வந்திருக்குது. இது வரைக்குமே எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான ஒரு டிசைன்ல உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட் பாக்ஸ்ல உங்களுக்காக ஒரு லவ் லெட்டரோ ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு போல. அதை வாய்ச்சி பார்ப்போமா என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, ஃபைனலா சொல்லுங்க, லாஸ்ட் சான்ஸ். இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? பிரான்ஸ் எனக்கு வைஃப் சொன்னா அந்த வைஃப் ஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அதை விட வேற யாரும் அனுப்பி இருக்க மாட்டாங்க. சில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? இருக்கிற அளவுக்கு இப்போதைக்கு நான் அந்த சிச்சுவேஷன்ல இல்லை. சில உங்களோட வேலை இடத்துல வேலை செய்யறாங்க, வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் அனுப்பி இருந்தா? பட் இருக்கலாம், சில விட சம்டைம் இருக்கலாம் அப்படி. சரி, இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு அந்த கார்டுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அந்த கார்டு இருக்கா பாப்போமா? சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா வந்த பர்த்டே கார்டுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி பாப்போமா? என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நீதான், சந்தோஷமும் நீதான், லவ் யூ மாமா. இப்படிக்கு 3 இதயம் போட்டு அனுப்பி இருக்காங்க. அந்த இதயம் யாரா இருக்கும்? சரி, உங்களுடைய அன்பு மனைவி தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இந்த கிஃப்டை அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? வைஃபுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்ற அளவுக்கு என்னன்னு தெரியாது. சரி, நீங்க இந்த பிறந்த நாள்ல இருக்கிற சந்தோஷத்தோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட ரொம்பவே பாசம் வச்சிருக்காலும் உங்க கூடவே இருந்தாலும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். உங்களோட மகிழ்வான தருணத்தை நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்றதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ இதே மகிழ்ச்சியோட இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். நீங்க கவலைப்படுறதுக்காகவோ அழுகிறதுக்காகவோ இல்லை, உங்களோட அன்பை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டு உங்களோட முழுமையா வாழ்றத சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. இந்த பிறந்தநாள் வளமையான பிறந்தநாள் போல கடந்து செல்லாம அன்புக்குரிய ஒரு நாளாகவும் உங்களோட பிறந்த நாள் ஒரு நினைவு நாளாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு விரும்பி இருக்காங்க. ஸோ அவங்களே எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணி எங்கிட்ட தந்துருக்காங்க. இப்ப உங்களோட அன்பு மனைவிக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுவும் அவங்க பக்கத்துலயே இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்குது? இதை மிஞ்சி வேற சொல்ல எனக்கு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பட் எனக்கு இல்லை. சரி, அன்பு பாசத்துக்கு வார்த்தை இல்லை.
என்ன சொல்ற அன்பு பாசத்துக்கு மௌனமே போதும். சரி, நீங்க இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழணும்னு சொல்லி உங்களுடைய அன்பு மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. ஓகே மெசேஜ்